வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். சிங்களர்கள் யார் ஆட்சி பீடத்தில் ஏறினாலும் தமிழர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் தமிழர்களை நிம்மதியாக வாழ விட்டதே இல்லை. அது யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி, மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கேயுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, மைத்திரி ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு ஆண்டு கொண்டிருந்த ஜெயவர்தனே, சந்திரிகா போன்ற யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழர்களை நிம்மதியாக வாழ விட்டுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தற்பொழுது அனுரா கூட அந்த களத்தில்தான் பயணிக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அல்லது அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஏறக்குறைய அதனை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. அப்படி அனுரா அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன, அதில் தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். தமிழர்களுக்கென்று ஒரு யாழ் பண்பாட்டு மையம் இருந்தன. இந்த யாழ் பண்பாட்டு மையத்தை இந்திய இலங்கை இணைந்து, அதாவது இந்தியாவின் முயற்சியிலும் இலங்கையின் முயற்சியிலும் அந்த யாழ் பண்பாட்டு மையத்தை ஒரு கலாச்சார மையமாக உருவாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்தார்கள். 2025 ஜனவரி மாதம் அது திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் என்கின்ற பெயரோடு அந்த பண்பாட்டு மையம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. அந்த பண்பாட்டு மையத்தில் 11 மாடிகள் இருக்கின்றன. 600 பேர் உட்காரக்கூடிய, அமர்ந்து ஒரு நிகழ்வை பார்த்து கழிக்கக்கூடிய அளவிற்கு அதிலே ஒரு அரங்கம் இருக்கிறது. அது மல்டிமீடியா அரங்கம் ஒன்று இருக்கிறது. திறந்த வெளியரங்கம் இருக்கிறது. 2 அடுக்கு நூலகங்கள் இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பண்பாட்டு மையமாக இது இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளமாக, தமிழர்களுடைய கலாச்சாரங்களை உள்வாங்கிக் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மையமாக இந்த மையம் இருக்கின்றது. இந்த மையத்திற்கான செலவுகள், இந்த மையத்தை வடிவமைப்பதற்கு, அந்த மையத்தை உருவாக்கிய களங்கள், இவைகள் அனைத்திலுமே இந்தியாவிற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது இது என்ன பிரச்சனையை மையப்படுத்தி இது நகர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதாவது இந்த திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் இப்பொழுது என்ன சிக்கலில் மாட்டி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் அது தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரியும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்று செய்தியாளர்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அந்த செய்தியில் எங்களுடைய திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் இப்பொழுது அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையின் காரணமாக எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய அடையாளங்களை அழிப்பதில் அவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வும் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கிறது என்று அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார். எதற்காக அதை கண்டித்திருக்கிறார் என்றால், இந்த திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை புத்த சாசன அமைச்சகத்தின் கீழ் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை அது எடுத்திருக்கிறது அரசு. அப்படி என்றால் அரசினுடைய தொலைநோக்கு சிந்தனை என்ன என்பதை குறித்து நாம் இங்கு அறிய வேண்டியதாக இருக்கிறது. திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் என்கின்ற பெயரோடு இது பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையம் தமிழர்களுக்கான ஒரு அடையாளமாக இது திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இதை மெதுவாக சிங்களர்களுக்கான ஒரு களமாக மாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான திட்டமிடுதலோடு இந்த நகர்வுகளை எடுத்திருக்கிறதா என்கின்ற ஐயப்பாடுகள் எழும்புகின்றன. சமீபத்தில் நயனாதீவில் ஒரு புத்தச்சிலை அமைக்கப்படுகின்ற விடயத்தை நாம் பார்த்திருப்போம். தையீட்டு விகார் அந்த இடத்திலும் கூட புத்த சிலை என்கின்ற அடிப்படையை எடுத்து வைத்துதான் தமிழர்களுடைய காணிகள் அங்கு களவாடப்பட்டிருக்கிறது, தமிழர்களுடைய காணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த இடம் அரசுக்கு தேவையோ அல்லது எந்த காணி அரசுக்கு தேவையோ
எந்த பண்பாட்டு மையங்கள் அரசுக்கு தேவையோ அந்த இடங்களில் அரசு சத்தமில்லாமல் முதலில் புத்தர் சார்ந்த அடையாளங்களை கொண்டு வந்து வைக்கும். புத்தர் சார்ந்த அடையாளங்களை வைத்துவிட்டு இது புத்த மதத்திற்கு உட்பட்டது அல்லது இது விகார் அமைப்பதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு அரசு சார்பில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இடம் என்கின்ற அறிவிப்போடு அந்த இடங்களை அரசு தன்வசம் எடுத்துக்கொள்ளும். இது நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் தமிழர்கள் பல இடங்களில் போராட்டங்களை நடத்தி கொண்டு தங்களுடைய காணிகள் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது. காணிகளை அவர்கள் எப்படி இழந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அங்கு இந்த புத்த சாசன அமைச்சகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் உள்வாங்கல்தான் தமிழர்களுடைய அந்த காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை மையப்படுத்தி இந்த புத்த சாசன அமைச்சகம் எதற்காக இதனுள் நுழைய வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அப்படி என்றால் அரசு அதில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு திட்டமிட்ட நகர்வை எடுப்பதற்கு அரசு தயாராகி கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் இப்பொழுது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் செய்கிறார்களா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த புத்த சாசன அமைச்சகத்தின் கீழ் திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை கொண்டு சேர்க்கின்ற பொழுது புத்த மதத்தை மையப்படுத்திய களங்கள் சத்தமில்லாமல் இந்த கலாச்சார நிலையத்திற்குள் வந்துவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் தமிழர்கள் இப்பொழுது பதபதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம், எங்களுடைய கலாச்சாரங்களை முன்னிலைப்படுத்திய கட்டடம், எங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகம். ஆனால் நீங்கள் சத்தமில்லாமல் உங்களுடைய மத அடையாளத்தையும் உங்களுடைய ஆட்சி இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களுடைய கலாச்சாரங்களை அழித்துவிட்டு உங்களுடைய கலாச்சாரங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பதும் உண்மையிலே நாங்கள் வேதனைப்படுவதா என்று தெரியவில்லை. அல்லது திட்டமிட்டு எங்கள் கண்ணில் எங்களுடைய விரலை வைத்தே குத்தி அதை நீங்கள் அரசியல் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய நிலைமையை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற தவிப்பில் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த விடயத்தில் அரசு எடுத்திருக்கக்கூடிய நகர்வு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவு என்று தமிழ் அரசியல்வாதிகள் இப்பொழுது எதிர்ப்புகளை பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையிலே அனுர ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தான் எடுக்கிறார்களா? காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.